சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். நினைவுகள் என்றும் அழகானது. இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே எனக்கு நினைவுகளால் தான் சூழப்பட்டிருக்கேன்னா நான் மட்டும் இல்லை, நம்மளை பல பேர்கள் என்றைக்குமே நம்மளோட நினைவுகள் ரொம்ப ரொம்ப அழகானதாக இருக்கும். நாம் எல்லாத்தையும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நினச்சிக்கிட்டே இருப்போம் பாருங்க. சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் நம்மளுக்கு நடந்தது எல்லாமே அந்த குட்டி மனசுக்குள்ளற எவ்வளோ ஆழமாக புதைஞ்சு போய் கிடக்குதில்ல. புதைஞ்சு போன விஷயங்கள் பல இருக்குது. அதில் அழகான நினைவுகள்ன்றது சுகமான தருணங்களாக நம்ம மனசில் ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சு போய் கிடக்குதில்ல. எனக்கும் அப்படித்தான். போன வருஷம் இந்நேரம் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. நான் அப்போ ஹாஸ்பிட்டலில் தம்பி என்னால் ரொம்ப முடியலடா அப்படின்னு சொன்னேன். அவன் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணி போனோம். போய் எல்லாம் பார்த்து இது பண்ணிவிட்டு ஊசியெல்லாம் போட்டு நரம்பு ஊசியெல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் நேரம் இருமா அப்படின்னாங்க. நரம்பு ஊசியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க, நைட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் அப்படின்னாங்க. ஒரு 2 நாள் இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போகிறீங்களான்னாங்க. ரொம்ப முடியாமல் இருந்ததுனால ஓகேன்னு சொல்லிட்டு நான் 2 நாள் இருந்தோம். அப்போ அவர் என் கூட தான் இருந்தார். தம்பிங்க போய் அமௌண்ட்டெல்லாம் டெய்லியும் காலையில் 1000 சாயங்காலம் 1000, காலையில் 1000 சாயங்காலம் 1000, ஒரு 5-6 நாள் இருந்தோன்னு நினைக்கிறேன். 4-5 நாள்னு நினைக்கிறேன். 4-5 நாள் நான் சரியாக ஞாபகம் இல்லை. அது 20 ரூபா 25 ரூபா பக்கம் வந்துருச்சு. சரி, என்ன செய்ய முடியும், வந்ததை ஒன்றுமே செய்ய முடியாது தானே. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, டாக்டர்கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே இருந்தாங்க. மாமா தான் கூட இருந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு. செம்மையான ஒரு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. 50 ரூபா ஒரு பார்சல் காஃபி. குடின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அந்த தருணத்தில் தான் நானும் அவரும் தனியாக இருந்தது. பார்த்திங்கன்னா அவருக்கு அப்போவே ரொம்ப டயர்டாக தூங்கிட்டே இருப்பார். நான் என்ன சொன்னதுன்னா, நீங்களும் ஒரு செக்கப் பார்த்துக்கோங்க, உடம்பு வேறு ரொம்ப இழைச்சிருச்சு, என்னமோ தூங்கிட்டே இருக்கார். உட்காந்து பேச கூட மாட்டார். வீட்டிலேருந்து ஏதாவது கொடுத்துடுவாங்க, பெட்ஷீட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார், படுத்து தூங்கிடுவார். இந்த மாதிரி தான். எனக்கு ஏதாவது டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுவார். மறுபடியும் வீட்டுக்கு போய்ட்டு வந்தாலும் படுத்து தூங்கிடுவார். இப்படியே தூங்கி அதனால தம்பி சொன்னாமா, இன்னும் ஒரு 10 ரூபா ஜாஸ்தியானாலும் பரவாயில்லம்மா, அவருக்கும் சேர்ந்து பார்த்துடலாமா அப்படின்னு சொன்னான். ஆனால் வரவே மாட்டேன்ட்டார். ஒரு வேளை அன்றைக்கி அவர் மனசு மாறி வந்திருந்தா இன்றைக்கி ஒரு வேளை உயிரோடு இருந்திருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குமோ என்னமோ தெரியல. ஆனால் வரவே மாட்டேன்ட்டார். பையனுக்கு இடைஞ்சல கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரல. என்ன ஆயிடுச்சுன்னா, சொல்ல முடியல. இருந்துட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார்னா, நீ ரெடியாகி வந்துட்டு ஒரு 10 நாள் போகட்டும், போனோன்னு நீ கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கிற மாதிரி ஆனோன்னு அதுக்கப்புறம் எனக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் ரெடி ஆனோன்னே எங்கள் ஊர்லேருந்து 2 ஸ்டாப்பிங் தள்ளி ஒரு ஊர் இருக்குது. அங்கே போய் எல்லாம் கேட்கவும் அவங்க சுகருக்கு ப்ரெஷருக்கு எல்லாம் எழுதி கொடுத்து செக்கப் பண்ண சொன்னாங்க. பண்ணி பார்த்ததில் எவ்வளவோ சுகர் ரொம்ப அதிகமாக ப்ளட்டே இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துச்சு. சுத்தமாக ப்ளட்டே இல்லைன்ட்டு அந்த ப்ளட் கவுண்ட் இதுக்காக வேண்டி என்னமோ சாப்பிட சொன்னாங்க. அது என்னமோ எனக்கு திருப்தியே இல்லை. யூரின் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு பாத்ரூம் போகிறக்குள்ளே கடன்னு வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். சரி, இதுக்கு மேலே நம்ம தாமதிக்கக்கூடாது, ஜிஹெச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஆஸ்பத்திரியெல்லாம் வச்சு பார்க்குற அளவுக்குலாம் வசதி இல்லை. தம்பி என்ன தான் செய்வான், ஒரு சின்ன பையன். சரிட்டு ஜிஹெச்சுக்கு போகலான்ட்டு போய் பார்த்தோன்னா அவங்க சொல்லிட்டாங்க, ப்ளட்டு ரொம்ப கவுண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
மதுரைக்கு இல்லைன்னா திண்டுக்கல் கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ப்ளட்டு வேணும்னு சொன்னாங்க. ப்ளட்டு வேணும்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனால் ப்ளட்டு போட்டாலும் இவருக்கு வந்து ப்ளட்டு ஏற்றுக்காது, உடம்புல வந்து ஜன்னி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து தேனிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து மதுரைக்கு கூட்டிகிட்டு போய் இறந்துட்டார். ஆனால் என்ன சொல்கிறது, நம்ம என்ன தான் ஆத்மார்த்தமாக வாழ்ந்தாலுமே அவர் இறந்தோன்னே டக்குன்னு உயிர் போகலை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. மீறி போனால் ஒரு நாளில் நான் எதாவது திட்டினேன்னா, அந்த ட்ரிங்க்ஸ் போடுறது தான் திட்டினேன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் இருப்பார், கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் கோச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து என்னை விட்டு அவர் இருக்கவே மாட்டார். இப்படி 11 மாதம் இப்படி தான் இருந்தாருன்னு தெரில, நான் எப்படி இருந்தேன்னு தெரில. நான் சொல்லுவேன், அவர் வந்து செம்மையாக பஜ்ஜியெல்லாம் போடுவார். நான் சொல்வேன், பேரம்பேத்திங்களுக்கெல்லாம் பஜ்ஜிலாம் சுட்டு போண்டாலாம் சுட்டு தரணும்ல, சண்டை போடுறதுனால எனக்கு ஒரு ஆள் வேணும்லம்ப. தயவு செய்து நான் சொல்கிறேன், இது கேட்குறவங்களாம் சொல்கிறேன், அது சின்னவங்களாக இருந்தீங்கனாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க நம்ம வீட்டில் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, பேசி நம்ம முடிவெடுத்துக்கலாம். ஓவராக பண்ணினா கூட நம்ம மனசு கேட்காம திட்ட தான் செய்வோம். ஆனால் அப்படியும் கூட திட்டக்கூடாதுன்னு இப்போ நான் மனசார நினைக்கிறேன். ஏன்னா வந்து தான் நம்மக்கிட்ட இல்லை என்ன செய்ய முடியும். அவரோட ஒரு அழகான நினைவுகளில் தான் நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டுருக்கேன். அதை எங்கே போய் சொல்ல முடியும், யார்கிட்ட புரிய வைக்க முடியும்னு தெரில. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமானது. ஆனால் எனக்கெல்லாம் வந்து ஆக்ஷன் பண்ணி அழுகிறதுக்கெல்லாம் சத்தியமாக தெரியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் இந்த காலம் முழுக்க நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த நினைவுகள்லாம் என்றைக்குமே பசுமையாக தான் இருக்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், யாரே என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் சொல்வார், நீ நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருந்துருவா, நம்ம பசங்க 2 பேரும் அவனை நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவங்களும் நல்லபடியாக தான் பார்த்துப்பாங்க. நான் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த இம்சையும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். நானும் தான் நினச்சிருந்தேன், சொந்த வீட்டில் இருந்துட்டு 2 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்கவுங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட போய் சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம மாமா கூட இந்த வீட்லேயே இருந்துப்போம். எங்கள் அத்தை வந்து இந்த 1 ரூபா போண்டா பஜ்ஜியெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. நம்மளும் அதே மாதிரி போடுவோம், வீட்டுக்கு முன்னாடியே போடுவோம். நம்மளுக்கு கையில் காசும் ஆச்சு. இந்த குழந்தை குட்டியெல்லாம் நல்லா சாப்பிடுங்க, ஏதாவது நோம்பி நொடினா எல்லோரும் வந்து இருந்து சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்கவுங்க போகட்டும். அவங்க சுதந்திரத்தில் நாமளும் தலையிட வேண்டாம், நம்ம சுதந்திரத்தில் அவங்களும் தலையிட வேண்டாம் அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் வாழ்க்கை வந்து நம்ம நினச்ச மாதிரிலாம் நடத்த மாட்டேங்குது. எப்படியோ போயிடுச்சு. சரி, இப்போ அழகான நினைவுகளோடு பயணிக்கிறது தான் எனக்கு எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் போயிடுச்சு. 1000 பேர் 1000 நல்லபடியாக நம்மக்கிட்ட சுற்றி இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். அதனால் இருக்கிற ஆளை என்றைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க, மனசு நோக மாதிரி நடந்துக்கிறாதீங்க. ஏன்னா பின்னால் வருத்தப்படுறத விட இந்த காலம் நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த டைமில் ஒருத்தரோட ஒருத்தர் அன்பை தெரிவிச்சுக்கிட்டு நல்லபடியாக வாழுங்க, சரிங்களா? இப்போல்லாம் பார்த்தோன்னா எனக்கு சிரிப்பு ஞாபகம் வருது, கை ஞாபகம் வரும், மணிக்கட்டு ஞாபகம் வரும், முகம் ஞாபகம் வரும், எல்லாமே ஞாபகம் வரும். பேசின அத்தனையும் ஞாபகம் வரும். யார்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியும் சொல்லுங்கள்? மனசுக்குள்ள நினச்சி சிரிச்சுக்க வேண்டியது தான், என்ன செய்கிறது? அது மாதிரி தான் அழகான பயணத்தோட அழகான நினைவுகளோட நம்ம என்றைக்கும் பயணிக்கலாம். உங்களெல்லாம் சங்கடப்படுத்தியிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம அம்மா அப்பாவோட வாழ்ந்த அழகான நினைவுகள் வேறு, நம்ம தம்பி அக்கா தம்பியோட தங்கச்சி அண்ணனோட வாழ்ந்த அந்த அழகான நினைவுகள் வேறு, ஃப்ரெண்ட்ஸோடு வாழ்ந்த நினைவுகள் வேறு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப
அழகான விஷயங்கள் தானே. அதுவும் நான்லாம் வந்து மாமாவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா கல்யாணத்தப்பெல்லாம் ஒரே சிரிப்பாக தான் இருக்கும். எனக்கு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நான். ஒரு பாட்டிங்க கூட எங்கள் கொழுந்தனாரோட ஃப்ரெண்டோட பாட்டி தான். அவங்க சரின்ட்டு வீடியோ கேசட் எடுத்தாங்க. வீடியோ பார்க்கணுன்னு அவங்க வீட்டில் போய் பார்த்தாங்க. அப்போ ஒரே சிரிச்சுக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. இந்த பிள்ளை என் பையனை கட்டிக்கிட்டான்னு எப்படி சிரிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். வந்து என்னென்னு எல்லாருமே யாருக்குமே தெரியாது லவ் பண்ணேன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ தான் எங்கள் நாத்தனார் அந்த அக்காவுக்கே சொன்னேன். இவர் எந்த விதத்துலையும் இவரை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா காசு பணம் வந்து எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் போகும். ஒரு அன்பான உறவு மட்டும் கிடச்சிச்சின்னா கடைசி வரைக்கும் நம்மளுக்கு எந்த இதுவுமே இருக்காதுல்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். அவருக்கும் ஆசையாக இருந்திருக்கும். ஆனால் கடைசி தருணத்தில் நம்ம சொன்னபடி கேட்காம போயிட்டோமே. இன்றைக்கி இந்த நம்ம இருக்கலாம், நல்லபடியாக இருக்கலாம்னு நினைக்கும் போது அந்த உடம்பு வந்து ஒத்துக்காமல் போயிடுச்சு. நம்ம உடம்பு நம்ம சொன்னபடி கேட்கவே கேட்காது. நம்ம என்னென்ன மாற்றங்கள் செஞ்சு நம்ம உடம்பை பக்குவமாக பார்த்துக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம பக்குவமாக பார்த்துக்கணும். நம்ம நல்லபடியாக இருக்கணும், குழந்தைங்கிட்ட அன்பாக இருக்கணும், பெரியவங்கிட்ட அன்பாக இருக்கணும். அப்புறம் தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் சொல்வேன்னா அந்த தம்பி சொன்னார், அம்மா நீங்கள் இருந்துட்டிங்கன்னா எப்படி பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்துருவீங்க, அப்பானால் அப்படி கண்டிப்பாக வாழவே முடியாதும்மா. அவர் போனது கூட ஒரு வகையில் நல்லதுக்கு தான் சொன்னார். ஆனால் அதையும் நான் பல தருணங்களில் நினச்சி தான் பார்த்துருக்கேன். உண்மையிலேயே அப்படித்தான். அவர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஜென்ஸும் வந்து உடல் அளவில் வலிமையானவர்களாக இருந்தாலும் கூட அந்த ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண்னால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. வாய்ச்சாவிடாளுக்கு வேணால் இருக்கலாம்னு சொல்லலாமே ஒழிய, தனியாக விடப்பட்ட அத்தனை ஆண்களும் மனசுக்குள்ளே வருந்திட்டு அழுதுட்ருக்காங்க. அந்த வகையில் அவர் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் போயிட்டார். அவருக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யார்கிட்டையும் நிற்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் எல்லா ஜென்ஸுக்குமே வந்து அவங்கவுங்க வீடு தான் செட் ஆகும். என்ன தான் மகன்னாலும் அவங்ககிட்ட போய் எந்த ஒரு ஜென்ஸும் நிற்க மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இருக்கிற லைஃப்பில் வந்து நீங்கள் அன்பாக இருந்துட்டு போங்க, சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. கணவன் முன்னாடி போனாலும் சரி, மனைவி முன்னாடி போனாலும் சரி, அன்பான நினைவுகளை மட்டும் கொடுங்க. இவர் ட்ரிங்க்ஸ் போட்டப்பெல்லாம் 1000 டார்ச்சர் பண்ணாலும் இப்போல்லாம் துளியும் கூட அது எனக்கு ஞாபகமே இல்லை. என்னை அன்பாக வச்சுருந்த அந்த நாட்கள் தான் ஞாபகமாக இருக்கிறது. பேசின நாட்கள் தான் ஞாபகமாக இருக்கும், போன நாட்கள் தான் ஞாபகமாக இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு புனிதமான நாள் தான் அந்த நாள். என்ன செய்கிறது, கடந்து போயாச்சு. ஒரு வருஷம் கிடுகிடுன்னு ஓடிடுச்சு. நான்வெஜ்ஜெல்லாம் சமைக்கணும்னா பசங்களுக்குன்னா நடுராத்திரினாலும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தர்றதுக்கு ஃப்ரெஷ்ஷான மூடில் வேலை செய்வார். அந்த நான்வெஜ் மேலே என்ன தான் பிரியம் இருக்குமோ தெரில. நான்லாம் கூட வேலை செய்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு கிடப்பேன். அவர் ஒரு வேலை செய்கிறது கூட சங்கடப்பட மாட்டார். வெள்ளை கலர் துணியெல்லாம் சூப்பராக துவைப்பார். நான் துவைக்கிறத விட அவர் சூப்பராக துவைப்பார். அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. அழகான தருணத்தில் நம்ம எல்லாருமே இருக்கணும். சாயப்பா நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. என்னென்னா, அன்பு குழந்தையே, வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்று வைத்துள்ளது. அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை. சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனத்தை திடப்படுத்த வேண்டும். 2 வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு. ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்வது தவறு. அதேபோல் நேர்மையாக பயணித்து தோற்பதும், முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய். உனக்கு வேண்டியதை பிறரிடமிருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்காது.
உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும். வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம். ஆடுகளத்தில் இருக்கிறாயா என்பதை மட்டும் நீ அடிக்கடி உறுதிப்படுத்திக்கொள். உயிரை தொங்கும் மாங்காய்க்காக கல்லுயர்த்தும் சிறுவனை கவனித்துப்பார். எரியும் கற்கள் தோல்வியை தழுவுகின்றன என்று கைவிட்டு போவதில்லை. கடைசியில் ஒரு காயாவது அவன் கைகளில் விழும். அதுவரை களைப்படுவதில்லை அவன் கரமும் மனமும். அதுபோல உன் தோல்விகளை கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிபார்த்து எரிய கற்றுக்கொள். எத்தனை முறை கல்லறியப்படுகிறது என்பதல்ல கணக்கு, கனி கைவசப்படுகிறதா என்பதில் இருக்க வேண்டும் உன் கவனம். வெற்றியை கொண்டாட எவராலும் இயலும். தோல்வியை ஏற்று துவளாதிருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அந்த சிலரில் ஒருவனாக நீ இருப்பின் வெற்றி கோப்பை விரைவிலேயே உன் கையில் கிட்டும். வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டும். நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் என்றென்றும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும், உறவு உன்னை வெறுத்தாலும், பெற்ற பிள்ளைகளை பகைத்தாலும், அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக மாறினாலும் நான் எப்பொழுதும் உனக்கு என்றென்றும் ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு நம்ம அப்பா சாயப்பா சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வோம், பலமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.